அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு வரும். அதை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஷார்ட்ஸ் எல்லா விதமான ஷார்ட்ஸும் வரும், லைவும் வரும். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றது உங்களோட வீடியோ தவறாமல் பார்க்கறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 18/6/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இன்று நல்ல ஒரு சுப முகூர்த்த நாளாக இருக்குது. திதி பார்த்தீங்கன்னா துதியை திதி அதிகாலை 12:53 முடிஞ்சிடுது. நாள் முழுக்க திருதியை திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் பகல் 1:42 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு பூச நட்சத்திரம் இருக்குது. கடகராசியில் சந்திரனும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:43க்கும் சூரியன் மறைவு மாலை 6:36க்கும். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 10:30 முதல் 11:30 வரை, அதாவது மதியம் காலை தான் இது. மாலையில் 6:30 முதல் 7:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 12:09 1:46 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலை 7:19 8:56 வரைக்கும். குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 10:33 12:09 வரைக்கும் இருக்குது. இப்போது புனர்பூச நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே செய்யலாம். புதுமனை புக, சீமந்தம், இடத்திற்கான வழிபாடு, திருமணம், காது குத்த, சாமி கும்பிட, ஏர் உழ, ஆயுதம் பயில, வண்டியில் ஏற, சாந்தி முகூர்த்தம், சடங்கு செய்ய, குழந்தைங்களுக்கு வேண்டி சடங்கு செய்கிறது, நோயாளிகள் மருந்து உண்ணவும் சில விஷயங்களுக்கு ஏற்றது. திருதியை திதியும் எல்லா சுப காரியத்துக்கும் ஏற்றது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு அலைச்சல், ரிஷப ராசிக்கு நிம்மதி, மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு பாசம், கன்னி ராசிக்கு முயற்சி, துலாம் ராசிக்கு நிறைவு, விருச்சிக ராசிக்கு சலனம், தனுஷ் ராசிக்கு கீர்த்தி, மகர ராசிக்கு கவனம், கும்ப ராசிக்கு போட்டி, மீன ராசிக்கு சிந்தனையா இருக்கு. இன்றைய நாள் உங்க அனைவருக்கும் சிறப்பா இருக்கட்டும். நாளை திட்டமிட்டு கொண்டு போங்க, மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. மேஷராசிக்காரங்களுக்கு இன்று நாள் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். சில விஷயங்களில் தடை தாமதங்கள் இருக்குது. அதே நேரங்களில் மனசுலையும் ஒரு குழப்பமோ பிரச்சனைகளோ ஓடிக்கிட்டே தான் இருக்கும். தெளிவான சிந்தனைகளோட நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ரொம்பவே நீங்கள் அஃபெக்ட் ஆகிற மாதிரி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், அதுக்கப்புறம் எதிர்பார்த்த விஷயங்கள் அந்த மாதிரி தாமதம் அடையிறது வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி குறைவாக தான் இருக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கிறதுக்கு புத்திசாலித்தனமாக வேலைகளை செய்கிறது நல்லது. புதிய பொருட்கள் வாங்குற ஆர்வம் அதிகரிக்கும். அதே நேரங்களில் விரயங்கள் செலவுகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்லாம் எதிர்பார்க்காதீங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஒருநிலைப்படுத்தி கொண்டு போகிறது நல்லது. பாட்டு கேளுங்க, சினிமாவுக்கு போங்க, வெளியில் போங்க, தனிமையில் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று பணி சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. திறமையாக உங்களோட வேலைகளை செஞ்சு யதார்த்தமான அணுகுமுறையோட நாளை கையாள வேண்டியது அவசியம். சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் வேலையில் நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. சகஜமான அணுகுமுறை கையாளுறது நல்லது. விட்டு கொடுத்து போங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை அமைதியாக கொண்டு போறது நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காம இருந்தீங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று செலவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். பணத்தட்டுப்பாடு காணப்பட வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு கவலை அளிக்கும். செலவுகளை கண்காணிங்க, கடன் வாங்காதீங்க. இன்று சில பண பற்றாக்குறை இருக்கு, ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் தொந்தரவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக உற்சாகமாக மகிழ்ச்சியாக நாளாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. அதே நேரங்களில் குடும்பத்தோட வெளியில் பயணம் போகிறதும் இல்லைன்னா கோயில்களுக்கு போகிறதும் மனசுக்கு நிறைவாக இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவு வரும். குடும்ப விசேஷங்களில் கலந்துக்கிறது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வெளியூர் பயணம்
போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கொடுக்கல் வாங்கல்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பணவரவு மனசுக்கு நிறைவையும் திருப்தியும் ஏற்படுத்தும். வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுற மாதிரி இருக்கு. இன்று அதிர்ஷ்டம் நிறைஞ்ச நாளா இருக்கு. அதே நேரங்கள்ல உங்களோட தனித்திறமை மற்றும் உற்சாகத்தின் மூலியமா உங்களோட இலக்குகளை அடைவீங்க. நல்ல ஒரு சாதகமான பலன்கள் உண்டு. வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் நாள் முழுக்க இருக்கும். அதை வச்சு எல்லா காரியங்கள்லையும் வெற்றி பெறலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. இன்று உங்களோட வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமோ பாராட்டும் கிடைக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு இன்றைய நாள் உங்களோட வேலையிலையும் தொழிலையும் நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. தொணக்கூட பயனுள்ள நேரத்தை கழிச்சு மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடுவீங்க. காதலர்களும் ஒண்ணா வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள் இருக்கு. ஜாலியா நாளை கொண்டாடலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரங்களில் சம்பளமும் உயரும். உங்களுக்கு பழைய அரியர்ஸ் வர்றது மனசுக்கு திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பண விஷயத்துல சேவிங்ஸோ முடிவெடுக்கிறதோ நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் கிடையாது. உற்சாகத்தோட இருப்பீங்க. மகிழ்ச்சியை நாளை கொண்டு போங்க. ஜாலியா இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்று கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா சில விஷயங்கள்ல உங்களே அறியாம சில தவறுகள் செய்யற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் உங்க மனசுல இருக்கிற சில எண்ணங்கள், சில குழப்பங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்களை பத்தி யோசிக்காதீங்க. உங்களை நீங்க குழப்பிக்காதீங்க. தெளிவா நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பசங்களால வீண் செலவுகள் ஏற்படலாம். வீட்டில் மருத்துவ செலவுகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் மூலியமா எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் ஏமாற்றத்தை தரும். தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சீங்கன்னா லாபம் குறையாம பார்த்துக்கலாம். கடன் பிரச்சனைகளை குறைக்க முயற்சி செய்யறது நல்லது. தெய்வீக காரியங்களை ஈடுபாடு செய்யறது மனசுக்கு நிறைவையும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். சாதகமான விளைவுகள்லாம் எதிர்பார்த்து நாளை கொண்டு போகாதீங்க. அதிர்ஷ்டத்தை விட உங்களோட சுய முயற்சியில நம்பிக்கை வைங்க. முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. கொஞ்சம் சிந்திங்க. பொறுமையா இருங்க. வார்த்தைகள்ல நிதானம் தேவைப்படக்கூடிய நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலையில இறுக்கமான பணி சூழல்கள் அதிகமா இருக்கு. அமைதியான நிலை இல்லை. உங்களோட வேலைகளை ஒழுங்கமைச்சு திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு நாள் இருக்கு. தவறுகள் இல்லாம பார்த்துக்குங்க. அது சில பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்ககிட்ட இருக்கிற பதட்டம், சில குழப்பங்கள் உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அமைதியா இருந்து எல்லாத்தையும் சகஜமா எடுத்துட்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் கோபமோ எரிச்சலோ படாதீங்க. வார்த்தைகள்ல இன்று துணைக்கிட்டையும் காதலன் காதலிக்கிட்டையும் ரொம்பவே நிதானம் தேவை. ஏன்னா இன்று உங்க 2 பேருக்குள்ளேயும் வார்த்தைகளால பிரச்சனை எழ வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவை கம்மியாக தான் இருக்கு. கூடுதல் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. பணப்பற்றாக்குறை இருக்கும். கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படலாம். அவசர தேவைகள் இருக்கு. கவலைப்படாம இருக்கிற பணத்தை புத்திசாலித்தனமா செலவு செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அசௌகரியமா உணர்ற மாதிரி இருக்கும். மனசுல கொஞ்சம் பதட்டம் இருக்கு. உடல் வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளுக்கும் செய்யக்கூடிய காரியங்கள்லையும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் செய்கிறனால தவறுகளோ பிழைகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சிந்திச்சு திட்டமிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. செய்கிற காரியங்கள் எல்லாமே கவனமாக இருங்க. அவசரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதுங்க. இன்று குடும்பத்தில் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். அது நீங்கள் விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுனால நிறைய உறவினர்கள் பார்க்க வாய்ப்பு இருக்குது. பொன்பொருள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்குது. விரயங்கள் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். கவனமாக இருங்க. வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நண்பர்களோட சந்திப்பு உங்களுக்கு மன நிம்மதியை தர மாதிரி இருக்கும். இன்று நாளை பொறுத்தளவுக்கு பதட்டமான சூழ்நிலைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆன்மீக ஈடுபாடு அதை சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பல பணிகளில் மும்முரமாக இருப்பீங்க. உங்களுக்கு ஓய்வு இன்று தேவை.
தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதை நேராம தவறுகள் இல்லாம உங்களோட வேலைகளை கவனமா திட்டமிட்டு செய்யுங்க. முக்கியமா ஒரு விஷயம், முக்கியமான வேலைகளை காலையிலே முன்னுரிமைப்படுத்தி முடிக்கிறது நல்லது. இல்லைன்னா அது பிரச்சனையை ஏற்படுத்தும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க 2 பேருக்குள்ளயும் கொஞ்சம் ஈகோவோ இல்லைன்னா தற்புகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. அது சில அமைதியை குலைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சம் மனசை அமைதியா வச்சுக்கிட்டு துணைக்கிட்ட பழகுறது நல்லது. காதலர்கள் இன்று நிதானம் பிடிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் உங்கள் தேவைகளை சமாளிக்க பணத்தை கவனமாக கையாள வேண்டியது. ஏன்னா செலவு செஞ்சிட்டிங்கன்னா அவசர தேவைக்கு திண்டாடுற மாதிரி இருக்கும். கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும். கொஞ்சம் சளி, இருமல் தொந்தரவுகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். பொறுமையாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோட தான் இருக்கு. ஏகப்பட்ட விரயங்கள், எதிர்பாராத செலவுகள், உங்களுக்கே படபடன்னு காலையிலேருந்து ரிலாக்ஸாக இல்லாமல் இருக்கும். ஏதோ உங்களை சுற்றி ஏதோ நெகட்டிவான வைப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. உள்ளுணர்வுகள் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுனால உங்களால் அடுத்தடுத்த விஷயங்களை தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு கொண்டு போகிறது நல்லது. குடும்பத்தில் உள்ளவங்க கூட கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால மன அமைதி குறையும். வியாபார விஷயமா நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. அது கடன் வாங்குற நிலையை உண்டாக்கும். தூர பயணங்களை கொஞ்சம் தற்காலிகமா தள்ளி வைக்கிறது நல்லது. அரசியல்வாதிகள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா அவங்க மூலியமா கொஞ்சம் அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத மனக்கவலைகள், வருத்தத்தை கொஞ்சம் தள்ளி போட வேண்டிய ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு குழப்பிக்காதீங்க. கவலைகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பிரார்த்தனை செய்யறது மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்கு நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்கு. குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோட திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு பாருங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற மனக்குழப்பங்கள் காரணமா துணைக்கிட்ட தேவையில்லாத டென்ஷனை ஏற்படுத்துற மாதிரி பேசக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு. வாக்குவாதம் பண்ணாதீங்க, விவாதம் பண்ணாதீங்க. மனசை அமைதியா வச்சுக்கிட்டு துணைக்கிட்டயோ காதலிக்கிட்டயோ பேசுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு கம்மியாக தான் இருக்கு. பண இழப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது செலவுன்ற பேர்லையும் ஆகலாம், பணத்தை தொலைக்கிறதுன்ற பேர்லையும் ஆகலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. இல்லைன்னா ஏமாற்றம் தான் வெஞ்சும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள், கால் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க, மனசை அமைதியாக வச்சுட்டு நாளை கொண்டு போங்க. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நல்லா இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு நாள். உங்களை சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு சிறந்த ஒரு நாள். நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக்க உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தரக்கூடிய நாளாக இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க நல்ல ஒரு உறுதியாகவும் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. அதுக்கு காரணம் பணவரவு. கையில பணம் இருக்கிறதுனால நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட நாள் முழுக்க இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கூட பிறந்தவங்க வழியில சுப செய்திகள் வந்து சேரும். நண்பர்களோட ஆலோசனைகளால வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். ஆடம்பர பொருட்கள் வாங்கறதுல ஆர்வம் காட்டுவீங்க. கூட இருக்கிறவங்களால இன்று நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் காணப்படும். உங்களோட இலக்குகளை நோக்கி நம்பிக்கையோட செயல்படக்கூடிய ஒரு நாள். சரியா திட்டமிட்டீங்கன்னா இந்த நாள் பல விஷயத்துல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தன்னம்பிக்கையோடையும் மகிழ்ச்சியாகவும் நாளை ஜாலியா கொண்டு போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலை செய்கிற இடத்துல உற்சாகமான வாய்ப்புகள் இருக்கு. இனிமையான சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாள். எதிர்கால வளர்ச்சி குறித்து நல்ல ஒரு முடிவுகளும் திட்டங்களும் தீட்டக்கூடிய ஒரு நாளா இருக்கு. புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்கு. பண வருமானம் ஜாஸ்தியா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல உறவை பராமரிப்பீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசி அவங்கள மகிழ்விப்பீங்க. 2 பேரும் பரஸ்பர புரிதலோட அனுநியத்தோட நாள் முழுக்க கொண்டு போகலாம். காதலர்களுக்கு இன்று நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாளா இருக்கு. சிறப்பான நாளா இருக்கு. உங்களோட எதிர்காலம் குறித்தும் குழந்தைகளோட எதிர்காலம் குறித்தும் முடிவெடுக்க ஏற்ற ஒரு நாள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே மகிழ்ச்சியை தரும். கையில் பணம் அதிகமாக இருக்கிறதுனால திருப்தியான மனநிலையோடு இருப்பீங்க. பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம், மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். துலாம் ராசி
சிறப்பான நாள், வளர்ச்சியான நாள். உற்சாகத்தோடையும், மகிழ்ச்சியோடையும் நல்ல ஒரு பலன் தர விதமா நாள கொண்டு போவீங்க. இன்று உங்ககிட்ட இருக்கிற நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும், உங்ககிட்ட இருக்கிற பலன்கள் எல்லாமே நீங்க செய்ற காரியங்கள்ல நல்லா சாதகமா தான் அமையும். ஆ உங்ககிட்ட இன்று நல்ல ஒரு புத்திசாலித்தனமும், உங்களோட திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆ உங்களோட உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. வேலை செய்ற இடத்துலயும் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். மனசுக்கு நிறைவாவும், திருப்தியாவும் நாள கொண்டு போகலாம். உறவினர் வருகையால கொஞ்சம் சுப செய்திகள் கிடைக்கும். கூட பிறந்தவங்க ஆதரவா இருப்பாங்க. பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்ல லாபகரமான பலன்கள் உண்டாகும். தொழில் விஷயமா எடுக்கிற முயற்சிகள்ல கூட்டாளிகளோட பங்களிப்பு சிறப்பா இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படும். சிறந்த ஆற்றலோட இருப்பீங்க. எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறோம். விருந்தாளிகளோட வருகை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் டபுள் ஆக்குற மாதிரி இருக்கு. சிறப்பான நாளா தான் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. ஏன்னா வெளியில போயிட்டு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸா இருக்கலான்னு பார்த்தா வேலை அதிகமா இருக்கும். ஆனாலும் உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வேலைகளை சிறப்பா முடிக்கிறவீங்க. நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளா தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நேர்மையான உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலோடையும் நல்லுறவோடையும் நாள் முழுக்க இருக்க வாய்ப்புகள் இருக்கு. காதலர்களுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள குடும்ப சுபகாரிய முயற்சி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியா இருப்பீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்கும். உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகைகள் வடிவில் பண வரவு இருக்கு, இன்சென்டிவ்ஸ் இருக்கு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான நாளாக இருக்கு. மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தோட தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. மனசுல கொஞ்சம் பணம் இல்லை, பணத்து செலவுகள் அதிகமா இருக்கு. வீட்டுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பொறுப்புகள்னால சில மனசுக்கு கவலைகள் தர விஷயமா சூழ்நிலைகள் இருக்கும். பெற்றோரோட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இருக்கலாம். கூட பிறந்தவங்க கூட பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சமா முன்னேற்றம் தெரியும். ஆனா கவனமா இருக்கிறது நல்லது. செலவுகளை குறைக்க வேண்டிய ஒரு நாள். நீங்க செய்யற செயல்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. வியாபார விஷயமா எடுக்கிற முயற்சிகள்ல சின்ன தடை இருக்கும். அதுக்கு பின்னாடி அனுகூலமான பலன் உண்டு. திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லையும் நல்ல ஒரு தடைக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். இன்று சவால்களை பொறுமையோட கையாள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. உங்களோட முன்னேற்றத்துல மந்த நிலை இருக்கு. அதிகமா சிந்திக்கிறத தவிர்த்துட்டு ஆக்கப்பூர்வமா தெளிவோட வேலைகளை செய்யறது நல்லது. நாளை தெளிவா கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிக வேலை காரணமா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி டிலேவா வேலைக்கு வரா மாதிரி இருக்கும். கவனமா வேலைகளை கையாள வேண்டியது அவசியம். முன்கூட்டியே திட்டமிட்டு வேலைகளை செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. யார் கூடயும் வாக்குவாதமோ இல்லைன்னா எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலையிடாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட இன்று உணர்ச்சி வசப்படுற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கு. அது புரிதலை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அமைதியான நட்பான அணுகுமுறை துணைக்கிட்ட அவசியம். காதலர்களும் கொஞ்சம் சூழ்நிலைகளை பார்த்து அனுசரித்து போறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லது. பிரச்சனை இல்லாம நாளை அமைதியா கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட பிடிச்ச ஒருத்தருக்காக நீங்க செலவு செய்யற மாதிரி இருக்கும். செலவுகளை கொஞ்சம் கண்காணிங்க. வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஜாக்கிரதை. சேமிப்பு கரையாம பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் காரணமா தொடைகள்ல வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க. தனுஷ் ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடையும் தேவையில்லாத பயத்தோடையும் தான் இருக்கு. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத வேதனையும் வலியும் இருக்கும். யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு உணர்வு, அது என்னன்னே தெரியாது. உங்களுக்கே ஒரு இறுக்கமான மனநிலையோட நாள் முழுக்க இருக்கிற மாதிரி இருக்கு. தெளிவா வைங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்க. எதுவும் தப்பா நடக்காதுன்னு தைரியமா இருங்க. நாளை சிறப்பா கொண்டு போறதுக்கு அது உதவியா இருக்கும். நீங்க உங்களையே சோர்வோடையும் மன உளைச்சலோடையும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல இருந்து கண்டிப்பா வெளியே வரணும். அப்பதான் நீங்க செய்யற செயல்கள்ல தடை தாமதம் இல்லாம பார்க்க முடியும். அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட அதிகம் பேசாம இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்று எல்லா விஷயத்திலையும் பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை. எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதை அமைதியோட எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். பதட்டம் இல்லாம நாளை கேஷுவலா கொண்டு போறது நல்லது.
தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கு திட்டங்கள் செயல் வடிவம் கொடுத்து செய்ய வேண்டியது அவசியம். இல்லைன்னா கூட வேலை செய்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். புத்திசாலித்தனமாக நிதானமாக உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக நீங்கள் செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் ஆல்ரெடி நீங்களே மனக்குழப்பத்தில் இருக்கீங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்று ஒதுங்கி நின்று நட்போட பழக வேண்டியது அவசியம். கேஷுவலாக இருங்க, பிரச்சனைகளை பார்த்துக்குங்க. காதலர்கள் சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கூடுதல் செலவினங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களால் சேமிக்க முடியாது, ஆனால் செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைன்னா பண இழப்போ வீண் விரயமோ ஆக வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சிறப்பான நாளாக கொண்டு போங்க. மகர ராசி நாளும் ஆரம்பமே உங்களுக்கு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடும் ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள், நல்ல ஒரு திட்டமிட்ட நாளாக தான் இருக்கு. குடும்பத்தோட சுபகாரிய முயற்சிகளில் விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. அது குடும்ப உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு திருப்தியும் மனநிலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ப பலன் தர வகையில் பல விஷயங்கள் உங்களை சுற்றி தானாக நடக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்துலையும் நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. குடும்பத்தில் இனிய நிகழ்ச்சிகள் நிகழும். பசங்க புதிய உற்சாகத்தோட மகிழ்ச்சியோட இருப்பாங்க. நல்ல ஒரு புதிய வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் கிட்டும். வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டு. இன்று அதிர்ஷ்டகரமான நாள். கடினமான செயல்களையும் உங்களோட திறமை மூலிமா ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் எல்லாமே நல்ல பலனை தரும். வளர்ச்சிக்குரிய நாளாக தான் மகர ராசிக்கு இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களோட நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது. அது நல்ல பலனை தரும். நீங்கள் திறம்பட செயல்படுவீங்க. உங்களோட மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி உங்களோட செயல்பாடு இருக்கும். அது உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கூட வெளியிடங்களுக்கும் விசேஷங்களுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்குவீங்க. ஜாலியாக உற்சாகமாக நாள் முழுக்க இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. காதலர்களும் இன்று ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிறப்பான நாள். முடிவெடுக்க ஏற்ற ஒரு நாள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ரொம்பவே சிறப்பாக இருக்குது. இன்று போதிய அளவு பணம் உங்ககிட்ட இருக்கும். சம்பாதிக்கவும் முடியும், சேமிக்கிறதுக்கும் முடியும். திருப்தியான மனநிலையோட நல்ல ஒரு சேமிப்பு திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவான சிந்தனை உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல், உறுதி எல்லாமே ஆரோக்கியத்தை நல்லாவே வைத்திருக்கும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்கும். சுறுசுறுப்பாக எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. மகிழ்ச்சிகரமாக நாளை கொண்டு போவீங்க. உங்ககிட்ட இன்று நண்பர்கள் கூடயும் வீட்டில் இருக்கவங்க கூடயும் ஒன்றா வெளியில் போய் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது. பணவரவு நல்லா இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். வீட்டுக்கு காலையிலேயே சுப செய்திகள் வந்து சேரும். அது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பெற்றோரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பெரிய மனிதர்களோட நட்பு பல விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தர்ம காரியங்கள் செய்து மனசுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவீங்க. இன்றைய நாள் நல்ல பலன்களை அள்ளித்தரும். உங்களோட தன்னம்பிக்கை உயரும் வகையில் சில மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமான முடிவுகளை கவனமாக எடுங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பயனுள்ள வகையில் நாள் இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு திட்டமிட்டு பயன்படுத்தினீங்கன்னா எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். வேலை தொழில் பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட அதிகம் உரிமை எடுத்துக்கிற மாதிரி உணர்வீங்க. அவங்கள பொறுமையாகவும் திறமையாகவும் கையாளுங்க. ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பர்சனலாக கொண்டு போகாதீங்க. அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஆனால் இன்றைய நாள் சிறப்பாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று வீட்டில் நடக்க இருக்கிற விழா இல்லைன்னா சுபகாரியம் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி அதிகமாக பேசி மனசுக்கு நிறைவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பெரியவங்க கூடயும் ஆலோசனை கேட்பீங்க. காதலன் காதலியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது. இன்று நல்ல ஒரு இனிமையான நாளாக துணைக்கி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்களோட சுய தேவைகளுக்காக பணத்தை பயன்படுத்துவீங்க. அதுவே உங்களுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் இருக்கும். சேமிப்பு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக இருங்க.
அடுத்த ராசி மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பாராத சில தருணங்கள், எதிர்பாராத சில அ செலவுகள், அந்த மாரி சில விஷயங்கள் இருக்கு. குடும்பத்தில அ கடன் வாங்குற சூழ்நிலைகள் கொஞ்சம் இருக்கு. பணம் சம்பந்தமா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் கொஞ்சம் பக்குவமா கையாள வேண்டியது அவசியம். இன்று பொருளாதார நிலை ஓரளவுக்கு அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி இருக்கும். பசங்க கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க. ஆனா, அவங்களால செலவுகளும், பிரச்சனைகளும் இருக்கு. பூர்வீக சொத்துக்களால சில அ சிறு விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. தொழில், வியாபாரத்துல புதிய மாற்றங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். எத பத்தியும் கவலைப்படாதீங்க. நிதானமா நாள கொண்டு போங்க. இன்று சாதகமான நாளா இல்ல. அ டெய்லி செய்ற அன்றாட வேலைகள்லயும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பிரச்சனைகள தவிர்க்க பேசுறதுக்கு முன்னாடி வார்த்தைகள சிந்தித்து யோசிச்சு பேச வேண்டியது அவசியமா இருக்கு. பிரார்த்தனை செய்றது மனசுக்கு அமைதியை தரும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்களோட வாக்குவாதங்கள் ஏற்படாம பார்த்துக்கங்க. அது வேலை இழக்கிற நிலைக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா செயல்பட வேண்டிய நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நட்பான முறையில பழகுறது நல்லது. உங்களோட உணர்ச்சிகளையும், கோபத்தையும் தொணக்கிட்ட வெளிப்படுத்தாதீங்க. அது பிரச்சனையாகிற மாதிரி இருக்கும். காதலர்களும் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களோட குடும்ப பிரச்சனை காரணமா காதலன், காதலி கிட்ட சண்டை போடாம இருக்கிறது நல்லது. அமைதியா நாள கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் கம்மியா தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கான ஆரோக்கியத்துக்கான பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கும். வீட்லயும் மருத்துவ செலவுகள் இருக்கு. கையிருப்பு, சேமிப்பு குறைய வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கண்கள்ல எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓய்வெடுங்க, ரிலாக்ஸா இருங்க. தேவைப்பட்டா மருத்துவ சிகிச்சை எடுங்க. அனைவருக்கும் நன்றி. இதுவரைக்கும் போட்ட வீடியோஸ்ல எந்த ஷார்ட்ஸ்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உங்க ராசியோட தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி தன்மைய தெரிஞ்சுக்கணும், அதோட அளவுகோல தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா, அந்த தன்மையும் உங்களோட ராசி பேரையும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வீடியோஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா, நான் பல விஷயங்கள யோசிக்கும்போது பொதுப்படையா இருக்கும். உங்களோட விருப்பங்கள சொல்லும்போது, அதுக்குண்டான வீடியோஸோ, ஷார்ட்ஸோ நாங்க தயார் செய்றதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. நெறைய ஷார்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். சின்ன சின்னதா 15 செகண்ட் ஷார்ட்ஸ் தான். அது உங்களோட நண்பர்களுக்கும், தெரிஞ்சவங்களுக்கும், இல்லன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கூட வைக்கலாம். அது எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். லிங்க காப்பி பண்ணி அதில பேஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லது. உங்களோட வீடியோ பார்க்கும்போது உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்க. அதே நேரங்கள்ல ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோஸ் உங்களோட உதவியால இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகறதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்க. மகிழ்ச்சியா வாழ்க்கை அமையட்டும்.